பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நல்ல நாளின் மாலை வேளையிலும் இணை வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதற்கு கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே வெளிப்படுத்தின விசேஷத்தை வசனமாக பல வாரங்களாக நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே 17வது அதிகாரத்தை நாம் தியானித்து நிறைவு செய்திருந்தோம். 17ஆம் அதிகாரத்திலே 7 கோபகலச நியாய தீர்ப்புகள் முடிந்து அடுத்ததாக மகாபாபிலோன், மகாவேசி என்று சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அது யார், அது எந்த நிலையிலே இந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு இருக்கிற நியாய தீர்ப்பு என்று சொல்லி பார்த்தோம். அது தேவன் கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவ நிலைகளுடைய கூட்டு பெருக்கமாகிய இரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் அருள்களுக்கும் தாய் என்று கூறப்பட்டுள்ளது. அதை தேவன் எப்படி நியாயம் தீர்க்கப் போகிறார் என்று பார்த்தோம். இவைகளை பயன்படுத்தி அந்தி கிறிஸ்து மேலே வருவான். ஒரு கட்டத்திலே அவனே இவைகளை புறந்தள்ளக்கூடிய நிலைக்கு சென்றுவிடும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு 18ஆம் அதிகாரத்திலே அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யமாகிய, அதாவது கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சாம்ராஜ்யமாகிய பாபிலோன் மகா நகரம், அது எப்படி தேவனால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி இந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. போன அதிகாரத்திலே ஆவிக்குரிய நிலையிலே எப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம், கடைசியில் மகாபாபிலோனுக்கு. இந்த அதிகாரத்திலே பொருளாதார ரீதியிலே அன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசாக பெரிய சாம்ராஜ்யமாக கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாபிலோன் பட்டணத்திற்கு எப்படி அழிவு வரும் என்று சொல்லி ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறது இந்த அதிகாரத்திலே பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது வசனம், இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. வேறொரு தூதன் என்று சொல்லும் பொழுது இங்கே ஆலோசனைங்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேறொரு என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே 17ஆம் அதிகாரத்திலே கண்டோம், 7 கலசங்களிடம் இந்த தூதன் ஒருவன். அதே போல வேறொரு தூதன். ஆகையினால் இது இயேசு கிறிஸ்துவல்ல என்று சொல்லி அறிய முடிகிறது. மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டே, என்னுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இதே மாதிரி பட்டதான ஒரு குறிப்பை நாம் எங்கே பார்க்க முடியும் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலே 1ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகமனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. அதே போல 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே, வெளிப்படுத்தல் 14:8 வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமை உக்கிரமாகிய மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். ஒருவேளை அந்த தூதர்களில் ஒருவராக இந்த தூதர் இருக்கக்கூடும். யார் என்று நமக்கு நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. ஒரு தூதன் இறங்கி வருகிறார். 2வது வசனம், அவன் மிகுந்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவினுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. மகாபாபிலோன் என்று சொல்லக்கூடியது, இந்த மகாபாபிலோன் என்கிற வார்த்தை பல வியாக்கியானங்கள் பல நிலைகளிலே வியாக்கியானிக்கப்படுகிறது. சிலர் இதை பிரிட்டரிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது வெளிப்படுத்தல் சம்பவங்கள் முதல் நூற்றாண்டோடு நிறைவேறிவிட்டது என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த மகாபாபிலோன் என்று சொல்லக்கூடியதை அன்றைக்கு இருந்த கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டில் இருந்த ரோம சாம்ராஜ்யத்தை தான் மகாபாபிலோன் குறிக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பேதுரு பாபிலோன் இருக்கிற சபையின் பாபிலோன் என்று குறிப்பிட்டிருக்கிற அப்படின்னாலே பாபிலோன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. இன்னும் சிலர் இது பாபிலோன் என்று சொல்லக்கூடியது எருசலேம் பரிசுத்த பட்டணமாகவும் பாபிலோன் சாத்தானுடைய பட்டணமாகவும் வேதாகமும் 2 நிலைகளுக்குள்ள பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் இடைக்குள்ள யுத்தமாக எருசலேம் பாபிலோன் என்று சொல்லி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்று வியாக்கியானிக்கக்கூடியவர்கள் உண்டு. இல்லை
சபை சீர்திருத்தம் உண்டான போது சிலர் இது கத்தோலிக்க சபை தான் பாபிலோன், ரோமன் கேத்தலிக் சர்ச், அப்புறம் ரோம் பாபிலோன் என்று சொல்லி பேசினவர்கள் உண்டு. இன்னும் சிலர் இந்த மகாபாபிலோன் என்று சொல்லக்கூடியது விழுந்து போன கிறிஸ்தவம், அதாவது இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் போனவர்கள் எல்லாம் அப்படி கூறுவார்கள் என்று நினைக்கிறேன். அதாவது தங்களை சேராத, அதாவது மற்ற பைபிளை பின்பற்றுகிற, பைபிளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தங்களை சேராதவர்களை அவர்களை மகாபாபிலோன் என்கிற இடத்துல வைக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். அப்படி பல இயக்கங்களை செய்கிறது. மகாபாபிலோன் யார்? எங்களை சாராத அனைத்து கிறிஸ்தவர்களும் விழுந்து போன பாபிலோன், மகாவேசி என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அதாவது நகை போடக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் இதை தான் சொல்லுவார்கள். மகாவேசி என்று சொல்லக்கூடியது, மகாபாபிலோன், மகாவேசி எல்லாமே இதை தான் பற்றி பேசுகிறது என்று வியாக்கியானிக்கக்கூடியவர்கள் உண்டு. அதே நேரத்தில் கடைசி காலத்திலே உலகமெங்கும் இருக்கக்கூடிய பாவ நிலைகள் அவைகளை தான் மகாபாபிலோன் என்கிற பட்டணம் சொல்லுகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தது ரகசியம். மகாபாபிலோன் வேசிகளுக்கும் புவியில் அருவருப்புக்கு தாய் என்று சொல்லக்கூடியது, மகாவேசி என்று சொல்லக்கூடியது நாம் ஏற்கனவே பார்த்தோம். நாம் கடைசி அந்த உபத்திரவ காலத்திலே எல்லா நிலைகளில் பூமி சீர்கெட்டதாக இருக்கக்கூடிய அந்த நிலைகளில் இருக்கக்கூடியதை மகாவேசி என்று எடுக்க முடியும் என்று. இந்த அதிகாரத்திலே மகாபாபிலோன் என்கிற பட்டணம், மகாபாபிலோன் என்று சொல்லக்கூடியது இப்படி பல வியாக்கியானங்கள் கொடுத்தாலும் வேதாகமத்தின்படி நாம் முழுமையாக பார்க்கும் பொழுது இது மீண்டும் கட்டப்பட்ட ஒரு பட்டணமாகவே இருக்கக்கூடும் என்று சொல்லி அநேக வேதாகமர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் இந்த மகாபாபிலோன் என்று சொல்லும் பொழுது முதலாவது பாபிலோன் என்றால் என்னவென்று அறிந்திருக்க வேண்டும். நாம் முதலாவது ஆதியாகம புத்தகம் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது 9-10 பார்க்கும்போது, இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாகி நிம்ரோத்தை போல என்று விளக்கச்சொல் உண்டாயிற்று. சினியார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அப்தாத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தான்கள். பாபேல், அந்த பாபேல் தான் பிறகு பாபிலோன் ஆனது. இது யாரு? ஆதியாகம புத்தகத்திலே நிம்ரோத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் கட்டினது. இந்த 11ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்கிறோம். அவன் பாபேல் என்கிற ஒரு தரத்திலே பெரிய ஒரு வானளாவிய ஒரு கோபுரத்தை அவன் கட்டி கர்த்தருக்கு முன்பாக நான் பெரிய வேட்டைக்காரன் என்று யுத்தம் பண்ணக்கூடிய என்று காண்பிக்க அவன் முற்பட்டான். என்றாலும் ஆண்டவர் அன்றைக்கு பாஷைகளை சிதறடித்தார். அன்றைக்கு தான் பூமியிலே பற்பல பாஷைகள் பேசுகிற வழக்கம் உண்டானது. அதற்கு பிறகு பாபேலாக இருந்தது. பிறகு நேபுகாத் நேச்சாருடைய காலத்திலே அது பாபிலோன் ஆகி மகாபாபிலோன், அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யமாக உருவெடுத்தது. அதற்கு முன்பதாக எகிப்து, அசீரிய சாம்ராஜ்யம் இருந்தது. அசீரிய சாம்ராஜ்யத்தை முறியடித்து நேபுகாத் நேச்சார் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பினார். அந்த தானியல் புத்தகம், எசேக்கியல் புத்தகம், எரேமியாவின் புத்தகம் எல்லாம் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தோடு தொடர்புடையவைகள். அன்றைக்கு பாபிலோன் சாம்ராஜ்யம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. தானியல் புத்தகத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் தெரியும், ராஜா என்னென்னலாம் செய்தார் என்று சொல்லி. தானியல் கண்ட தரிசனங்களில் உங்களுக்கு தெரியும். பெயர் பெற்ற இந்த தொங்கும் தோட்டம் இருந்ததும் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது. மேதிய பெர்சியா வருகிறது, கிரேக்கு சாம்ராஜ்யம் வருகிறது, அடுத்து ரோம சாம்ராஜ்யம் வருகிறது. ஆனால் இந்த வசனம் சொல்லப்படும் பொழுது மகாபாபிலோனாக இருக்கவில்லை. இந்த வசனம் சொல்லப்படும் பொழுது ரோம் சாம்ராஜ்யம் தான் இருக்கிறது. அதற்கு முன்பதாகவே பாபிலோன் சாம்ராஜ்யம் நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு அந்த சாம்ராஜ்யம் அழிந்து போனது. ஆனால் இங்கு தேவதூதன் சொல்லுகிறார் மகாபாபிலோன் விழுந்தது என்று சொல்லி. இதை எழுத்தின்படியாக மீண்டும் அந்த பட்டணம் கட்டப்படும் என்று வியாக்கியானிக்கக்கூடிய வேதாகமர்கள் சில வாதங்களை முன்வைக்கிறார்கள். அதற்கு முன் ஒன்றை சொல்ல வேண்டும். அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்த இடம் இன்றைக்கு ஈராக் தேசம் இருக்கிறதுலே, அந்த ஈராக் தேசம் இருக்கிறது தான் அன்றைக்கு மகாபாபிலோன் இருந்த இடம். இன்றைக்கு ஈராக் தேசம் இருக்கிறது. அந்த பாபிலோன் பட்டணம், பண்டைய பாபிலோன் பட்டணம் எங்கு இருக்கிறது என்றால் பாக்தாத், ஈராக்குடைய தலைநகர் பாக்தாத்திலிருந்து ஒரு தெற்கு முகமாக 55 கிலோமீட்டர் வாக்கிலே சென்றீர்கள் என்றால் பழைய பாழடைந்த பாபிலோன் பட்டணம் இருக்கிறது. அது மீண்டும் அந்த காலகட்டத்திலே அதனுடைய மகிமையிலிருந்து விழுந்து போன பிறகு இன்னும் அது கட்டி எழுப்பப்படவில்லை. 80களிலே சதாம் ஹுசேன்
சதாம் ஹுசேன் என்று சொல்லும் பொழுது அங்கு ஈராக் அதிபராக இருந்தவர், பிறகு அமெரிக்கவர்களாலே அவர் தண்டனைக்கு பெற்றவர், தூக்கு தண்டனையெல்லாம் கொடுக்கப்பட்டது. அவர் 80களிலே அதை மீண்டும் மகாபாபிலோனை நான் கொண்டு வரப்போகிறேன், அதே போல் தொங்கும் தோட்டத்தை நான் ஏற்படுத்த போகிறேன். அந்த தொங்கும் தோட்டத்திலே குறித்து சொல்லும் பொழுது என்று சொல்லுவார்கள், அன்றைக்கு எந்தவித இந்த தண்ணீரை இங்கிருந்து மேலே கொண்டு செல்வதற்கான இயந்திர மோட்டார் போன்றவைகள் இன்றைக்கு இருப்பது போல் ஒன்றும் இல்லாதிருந்தும் மிகப்பெரிய தொங்கும் தோட்டமே பல பல அடுக்குகளாக இருந்ததற்கு கீழிருந்து எப்படி தண்ணீர் கொண்டு போகப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. அது எப்படி நடைபெற்றது, அது எந்த அளவில் இருந்தது என்று சொல்லக்கூடியதெல்லாம் இன்னும் தீர்வு காணப்படவில்லை. அன்றைக்கு சதாம் ஹுசேன் என்று அப்பொழுது அறிவித்தார். இதை சரியாக கூறுபவர்களுக்கு அன்றைக்கு எப்படி, அதே போன்று நான் மீண்டும் கட்டமைக்க போகிறேன், எப்படி இன்றைக்கு உள்ள வசதிகள் இல்லாமல் அதே நிலையிலே கெட்டு வர போகிறேன், இந்த தண்ணீர் இங்கிருந்து எப்படி மேலே எடுத்து செல்லப்பட்டது என்று சொல்லக்கூடிய சரியான விடை தருபவர்களுக்கு அவர் நல்ல பெரிய சன்மானமெல்லாம் கொடுப்பேன் என்று அறிவித்ததாக எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், செய்திகள் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அது வெற்றி பெறலை. அவரால் திரும்ப கட்டி எழுப்ப முடியவில்லை. அவர் சில காரியங்களை துவங்கினார், அதுவும் பிறகு நடந்த அந்த யுத்தங்கள் எல்லாம் நடைபெற்றதில் அதுவும் இல்லாமல் போய் இன்றைக்கு வெறும் மண்மேடாக இருக்கிறது, இன்னும் பாழடைந்து இருக்கிறது, இன்னும் கட்டி எழுப்பப்படவில்லை. வேதாகமர்கள் சொல்லக்கூடியது திரும்ப அந்தி கிறிஸ்து அந்த உபத்திரவ காலத்திலே ஆட்சிக்கு வரும் பொழுது மீண்டும் இது ஒரு மிகப்பெரிய பட்டணமாக கட்டி எழுப்பப்பட்டு தேவனால் இது மீண்டும் கடைசியாக இது பூரணமாக நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்வதற்கான வாதங்கள் என்னவென்று சொன்னால், பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், அநேக தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில் உண்டு. ஏசாயா, எரேமியா, இன்னும் வேறு சில புத்தகங்களில் இருக்கிறது. அவைகளில் இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள் பாபிலோனை குறித்து இன்னும் நிறைவேறாதவைகள், எழுத்தின்படியான பாபிலோனை குறித்து. அவைகள் நிறைவேற வேண்டுமானால் மீண்டும் அது ஒரு மிகப்பெரிய பட்டணமாக எடுத்து கட்டப்பட்டு தேவன் அதை நியாயம் தீர்த்தாக வேண்டும் என்று சொல்லி எழுத்தின்படியாக, இது லிட்ரலாக பாபிலோன் என்று சொல்லக்கூடியது இது எழுத்தின்படியான பட்டணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாதிடுகிறார்கள். உதாரணத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் குமாராவும் கவிழ்க்கப்பட்டது போல் கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவர் குடியேறுவதும் இல்லை, தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தாபரிப்பதும் இல்லை. அங்கே அரேபியன் கூடாரம் போடுவதும் இல்லை, அங்கே மேய்ப்பர் மந்தையை மறைப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாழான மாளிகையில் ஓரிகள் ஊளையிடும், வலுசற்பங்கள் அவர்கள் செல்விக்கான அரமனையில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும், அந்த நாட்கள் நீட்டித்திராது. அதே போல 14ஆம் அதிகாரம் 22, 23 நான் அவர்களுக்கு விரோதமாக எழும்புவேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். பாபிலோனுடைய பெயரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை முள்ளம்பன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீருக்கும் பள்ளங்களுமாக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். அதே போல எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். கர்த்தரின் கோபத்தினாலே அது குடியேற்றதும் பெரும்பாலுமாகும், பாபிலோனை கடந்து போகிற எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இதிலே 39வது வசனத்தை பார்க்கும் பொழுது 38, 39 வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போகும், அது விக்கிரக தேசம், அருக்களிப்பான சிலைகள் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள். ஆகியால் காட்டு மிருகங்களும் ஓரிகள் அதிலே குடியிருக்கும், கோட்டான்கள் அதிலே தங்கும். இனி என்றைக்கும் அது குடியேறப்படுவதில்லை, தலைமுறையாக அதில் ஒருவரும் சஞ்சரிப்பது இல்லை. அடுத்ததாக இதிலே 51வது அதிகாரம் எரேமியா 51, 37 அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளாகவும் வலுசற்பங்களின் தாவரமும் பாலும் ஈசல் போடப்படுதலுக்கு இடமாய் போகும். 36 வசனம். இதோ நான் உனக்காக வழிபாடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை
சுவரவும் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ஒரு வல்லரசாக இன்றைக்கு இல்லை, மேதிய பேசிய சாம்ராஜ்யங்கள் வந்து விட்டது. ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் நேரடியாக பாபிலோனோடு வழக்காடுவார். வாதைகளை அவர் ஊற்றும் போது இதை கடந்து போகிறவனும் தேவன் இப்படி செய்தார் என்று புலம்புகிற அளவுக்கு நியாய தீர்ப்புகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே பல வேதாகமங்கள் சொல்லக்கூடியது இந்த அளவுக்கான தீர்க்க தரிசன நிறைவேறுதல் இன்னொரு இதில் இங்கே வெளிப்படுத்தல் 18 சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிறைவேறும் போதுதான் அந்த வசனங்கள் முழுமையாக நிறைவேறினதாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதே போல இது ஏன் எழுத்தின்படியான பாபிலோன் பட்டணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அதிகாரத்திலேயே 18ஆம் அதிகாரத்திலேயே 5 இடங்களிலே 10ஆம் வசனம் பாபிலோன் மகாநகரமே, 16வது வசனம் இவ்வளவு சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, 18வது வசனம் மகாநகரம், இந்த மகாநகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ, 19வது வசனம் மகாநகரமே சமுத்திரத்தில் கப்பல் அனைவரையும் உள்ள உச்சிதத்தால் சம்பரத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, 21வது வசனம் பாபிலோன் மகாநகரம், இந்த மகா நகரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த அதிகாரத்திலே பார்த்தது மகாவேசி என்று சொல்லக்கூடியது ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி ஆவிக்குரிய வீழ்ச்சி தராதரங்களை பேசி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே பட்டணம் 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 என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இது எழுத்தின்படியான பட்டணமாக தான் இருக்க வேண்டும். இது மீண்டும் கட்டப்பட்டு இது அந்திகிறிஸ்துவினுடைய முழு மகிமை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். தேவன் இதற்கு சம்பூர்ணமாக நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை ஆவிக்குரிய பிரகாரமாக எடுக்க தேவையில்லை, இதை நான் எழுத்தின்படியாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமல்லர்கள் கூறுகிறார்கள். வேதாகமத்தின் எனக்கு சான்றுகள் இந்த நிலையில் உள்ள சான்றுகள் தான் நாம் அதிகமாக இருப்பதாகவும் பார்க்க முடியும். அதனால தேவதூதன் சொல்கிறார், அது பேய்களுடைய குடியிருப்பும் சகல அசுத்தாக்களுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பான சகல பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. அதாவது என்ன சொல்லப்படுகிறது, அங்கே நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் மிருகங்கள் தான் இருக்கும். இங்கே என்ன சொல்லப்படுகிறது, பேய்களுடைய குடியிருப்பு சகல அசுத்தாவிலே காவல் வீடும். அசுத்தாவிலே காவல் வீடுன்னெல்லாம் சொல்லும் பொழுது தேவன் ஒரு கடைசியிலே தூதர்களை, விழுந்து போன தூதர்களை இப்பொழுது சுற்றித் திரிய ஒரு கூட்டத்துடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது அசுத்தாவின் அனைவரும் கட்டப்பட்டு அடைக்கப்படுவார்கள். அவர்கள் அடைக்கப்படுவதிலேயும் இந்த பட்டணத்தோடு தொடர்புபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பட்டணம் அதற்கு விடப்படும். இந்த பட்டணம் முழுவதும் இந்த பட்டணத்துக்கு அடியில் உள்ள பகுதிகளும் அசுத்தாவிகள் காவல் செய்யப்படுகிறதற்குரிய இடமாகும் என்று இந்த வசனம் குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் உண்டு. இல்லாவிட்டால் பறவைகளை கூடுமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறவர்களை நிறைவேறுதலாகவும் இதை எடுத்துக்கொள்ள முடியும். பேய்களுடைய குடியிருப்பும் சகல அசுத்தாவிடைய காவல் வீடும் அசுத்தம் அறுப்புறுப்புள்ள சகல பறவைகளை கூடுமாயிற்று. உன் மகிமையெல்லாம் போய் உனக்கு நீ உலகத்திலே மிகப்பெரிய பட்டணமாக எல்லாருடைய பார்வையிலும் இருந்தாய். ஆனால் இப்பொழுது உன்னை புகழ்த்தி உனக்கென்று ஒரு புரோஜனம் இருக்குன்னு சொன்னால் அசுத்தாவிகள் காவல் செய்து வைக்கக்கூடிய பட்டணமாக தான் உன்னை வைக்க முடியும், வேறு எதற்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த அளவிற்கு நீ தாழ்த்தப்பட்டு போனாய் என்று தேவன் இதை பார்த்து நகைப்பதாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். 3வது வசனம் அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரகமான மதுவை எல்லா ஜாதிகளுக்கும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச்செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். இந்த பாபிலோன் அரசியல் தலைநகராக இருக்கிறது. அரசியல் தலைநகராக இருக்கக்கூடிய இந்த பாபிலோனில் இருந்துதான் சகல ராஜாக்களுக்கான கட்டளைகள் புறப்பட்டு செல்லுகிறது. ஆகினால இங்கிருந்து வருகிற உத்தரவுகள் தான் அவர்களை நடத்துகிறது. இதை எப்படி சொல்லுகிறது, அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு விரோதமாக செய்வதற்குரிய சகல காரியங்களுக்கான ஆணைகளும் திட்டங்களும் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறபடினாலே தேவன் இதை வேசித்தனமாக பார்க்கிறார் என்று நாம் பார்க்க முடியும்.
அவளுடைய செல்வச் செருக்கின் மீதினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். இவளுடைய செருக்கு, இந்த செல்வ செருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய செருக்கு தான் அவர்களை ஐஸ்வர்யங்களாக்கிற்று என்று சொல்லக்கூடியத்தக்கதாக பேசுவார்கள். தேவன் அதெல்லாம் நியாயந்திருப்பார். 4ஆம் வசனம், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து தோன்றா கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் அவளுக்கு நேரிடும் வாதைகள் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். 5ஆம் வசனம், அவளுடைய வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அன்றைக்கு இருக்கக்கூடிய உபத்திரவ கால பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சத்தமாக இதை எடுக்கலாம். என்றால் என் ஜனங்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களுடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகள் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். நீங்கள் அந்த பட்டணத்தில் செய்யப்படுகிற எந்த விதமான செய்கைகளிலும் நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளாதிருங்கள், எதோடும் உடன்படாதிருங்கள். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. பழைய ஏற்பாட்டிலே பாபேல் கோபுரத்தை வானபரியந்தம் எட்டுவதற்கு அவன் எத்தனித்து கட்டினான். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அது அநேக வல்லுநர்கள் சொல்லுகிறபடி பழைய இடத்தில் கட்டப்பட்ட பாபிலோன் பட்டணமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ரோம் பட்டணத்தில் கட்டப்பட்டுகிற பட்டணமாக இருந்தாலும் சரி, இது எந்த இடமா இருந்தாலும் சரி, இதில் பழைய இடத்தில் கட்டப்பட வேண்டும் என்று பல வேதாகமர்கள் கூறுகிறார்கள். அப்படி இருந்தாலும் இல்லாவிட்டால் வேறு இடத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மையமாக கொண்டு தேவனுக்கு விரோதமாகவும் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் பல காரியங்கள் செய்யப்படும். அதன் மூலமாக இவர்களுக்கு வருமானம் வரும். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் தான் இது பெருகி இருக்கும். அந்த இடத்திலே நீங்கள் இந்த பாவங்களோடு உடன்படாதிருங்கள், அங்கு இருக்காதீங்க. தேவன் அந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார், தேவன் நிர்மூலமாக்கப் போகிறார் என்கிற ஒரு செய்தி வருகிறது. நீங்கள் உடன்படாதிருங்கள், அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இது எழுத்தின்படியாக தான் இருக்க வேண்டும். அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கொண்டால் இது நீங்களும் அந்த பாவத்திற்குள்ளே இருக்கிறீர்கள், பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று எடுக்க வேண்டியதாகிவிடும். இல்லை இது ஒரு பட்டணமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போங்க என்று சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ளும். இது ஒரு பட்டணமாக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு பட்டணத்தை தேவன் அழிக்கப் போகிறார். ஏனென்றால் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம், சோதோமையும் கொமோராவையும் அழித்தது போல தேவன் அழிப்பார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரத்திலும் அந்த உபத்திரவ காலத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். பாழாக்காரருக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும்போது நீங்கள் மலைக்கு ஓடி போயிருங்கன்னு சொல்லி. எருசலேமில் ஆலயம் கட்டப்பட்டு அங்கே அந்தி கிறிஸ்து தன்னை தேவனாக பிரகடனப்படுத்தும் பொழுது அந்த மாத்திரத்திலே யூதர்கள் தப்பி ஓட வேண்டும், ஓடாவிட்டால் அவர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். முதல் நூற்றாண்டிலும் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். முதல் நூற்றாண்டிலையும் எருசலேம், லூக்கா 21 எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கதை காணும்போது அழிவு சமீபமாயிற்று, நீங்கள் அதற்கு முன்னே தப்பிவிட வேண்டும் என்று சொல்லி. அதே போன்ற ஒரு எச்சரிப்பாக இதை நாம் எடுக்க வேண்டும். 6ஆம் வசனம், அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள், அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள், அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். இது அது நிமித்தம் இவர்கள் அதிக துன்பங்களை சந்தித்து வருகிறார்கள். நீங்கள் இப்பொழுது யூ ஹாவ் டு கிவ் ரெட்ரிபியூஷன், அதாவது நீங்கள் பலனளிங்கள் என்றால் நீங்கள் போயிருங்க, தேவன் இதை நியாயம் தீர்க்க போகிறார், அதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்கிற ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள், அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள், அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்தில் இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள் என்று சொல்லும் பொழுது இதை தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். இதுக்காக நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, இந்த பட்டணத்தை ரட்சியும் என்று சொல்லி அதுக்கு மேலே ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. தேவன் அதற்கு தண்டனை கொடுக்க போகிறார். 7ஆம் வசனம், அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வச்செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினார். இந்த வசனங்களே 6, 7, 8வது வசனம், ஆகையால் அவளுக்கு வரும் வாதையாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும்
ஒரே நாளில் வரும். அவள் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். 6, 7, 8 வசனங்களை பார்க்கும் பொழுது இன்னொரு கருத்தையும் சொல்ல வேண்டும். தமிழ் வேதாகமத்திலே நீங்கள் அவளுக்கு பலனளியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பரிசுத்தவான்களை குறிப்பிட்டு சொல்லப்படுவது போல இருக்கும். ஆனால் ஆங்கில வேதாகமத்தை நான் படிக்கிறேன். அதிலே அவர் தேவனை நோக்கி நீர் இதற்கு பலனளிக்க வேண்டும் என்று சொல்வது போல வரும். ஏனென்றால் தேவன் தான் இதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும். 6வது வசனம், do to her as she has done to your people, give her a double penalty for her evil deeds. Do to her as she has done to your people. ஆகையினாலே நாம் இது இந்த ஜனங்களை பார்த்து சொல்வதை விட இது மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது அவளுடைய பாவமானவர் இந்த அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஓடிப்போகிற விசுவாசிகளை குறிப்பதாயிராமல் இது தேவனை நோக்கி அந்த தேவதூதன் இப்பொழுது இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் என்றார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல் நீங்கள் பலனளி, எங்களுடைய கிரியைகளுக்கு தக்க ரெட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு டு யோர் பீப்புள்னு இருக்கிறது. அப்போ நம்முடைய ஜனங்களுக்கு, ஆண்டவருடைய ஜனங்களை அவள் அந்த பட்டணம், அந்த தலைமேகம், அந்த ஆட்சி பீடம் துன்பப்படுத்தினது. அதற்கு தேவன் என்ன செய்ய வேண்டும்? ரெட்டிப்பாக கொடுக்கணும். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்தில் ரெட்டிப்பாக கலந்து கொடுங்கள். தேவன் என்ன செய்யணும்? ரெட்டிப்பாக. அவள் கோபத்தை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மரண தண்டனை போன்றவைகளை கொடுத்ததுக்கு 2 மடங்காக தேவன் கொடுக்க வேண்டும். அவள் தன்னை மேன்மைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது இல்லவோ, அவ்வளவாய் துக்கத்தை அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியை வெற்றிருக்கிறேன், துக்கத்தை காண்பதில் இருதயத்தில் எண்ணினாள். ஆகியால் 8வது வசனம், அவளுக்கு வரும் வாதைகள் ஆகிய சாவும் துக்கம் பஞ்சம் ஒரே நாளிலும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட்டால் அவளுக்கு நியாயம் தீர்ப்பும் கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம். பழைய ஏற்பாட்டிலே பாபிலோனிய சிறையிருப்புக்கு யூதர்கள் தள்ளப்படும் பொழுது அவர்கள் வேதனையிலே இதே மாதிரி பாடல்களை பாடியிருக்கிறார்கள். சங்கீதம் 137 8வது வசனத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது, உன் பிள்ளைகளை பிடித்து சுவரில் மூற்றி அடிக்கிறவன் பாக்கியவான், எங்களுக்கு செய்யப்பட்டபடியே உனக்கு செய்கிறவன் பாக்கியவான் என்று பாபிலோனியை குறித்து பாடியிருப்பார்கள். இங்கு என்ன சொல்லப்படுகிறது? அன்றைக்கு இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தினதை தேவன் செய்ய வேண்டும், தேவன் மீண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அவள் என்ன சொல்றாள்? அந்த பட்டணத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் ராஜாவாய் இருக்கிறேன், எப்படி இருக்க? ராஜஸ்திரியாக இருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொன்னாலே. இது நாம் பார்க்கும் பொழுது பழையது போலதான். உதாரணத்துக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 47வது அதிகாரம் 7-8 வசனங்கள். என்றைக்கு நாயகியாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமல் உன் முடிவிலே நினையாமல் போனாய். இப்பொழுதும் சுக செல்வியே, விசாரமில்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை, நான் விதவையாவதில்லை, நான் சந்தான தேசத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். சந்தான தேசம் உதவியாயிருப்புமாகி 2 உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்கள் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன விந்தைகள் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் மேல் வரும். இது நியாய தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அதே செய்தி தான் இங்கே என்ன செய்கிறது? வெளிப்படுத்தலிலே வருகிறது. அங்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்திலே திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இன்னும் நடைபெறவில்லை, தேவன் செய்ய போகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல எசேக்கியேல் 27வது அதிகாரம், 28வது அதிகாரம், செப்பனியா 2வது அதிகாரம், இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் ஏற்கனவே இந்த பாபிலோன் மீது அழிவே தீர்மானம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளது. தேவனுடைய சர்வ வல்லமையை குறித்து இவர் பேசுகிறார். 9வது வசனம், அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வச்செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதனால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி, அவளுக்கு உண்டான வாதியினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே,
என்பார்கள். இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் நியாயந்தீர்க்கிறார், அவர் அக்கினியினால் நியாயந்தீர்க்கிறார். இது வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மிருகமும் கள்ளதீர்க்கதரிசியும் இருக்கிற இடத்திலே சாத்தானானவன் அக்கினி கடலில் தள்ளப்படும், இரவும் பகலும் வாதிக்கப்படுவார்கள். இந்த தேவனுடைய டோர்மெண்ட், வாதை, இதெல்லாம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொன்னபடியே அழிவு வரும் பொழுது அவருடனே வேசித்தன செய்து செல்வச்செருக்காய் விழுந்த பூமியின் ராஜாக்களும் என்ன செய்யல, மனம் திரும்பல. அந்த கடைசி நேரத்தில் கூட இவ்வளவு தூரம் நாம் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்தோம், அவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினோம், உபத்திரவப்படுத்தினோம். தேவன் இப்பொழுது அவனுடைய தலைமையகத்தை, எந்த இடத்தை மையமாய் வைத்து அவன் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து உலகமெங்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்திருந்தானோ அந்த தலைமையகத்தை தேவன் நாசம் பண்ணும் பொழுது, நிர்மூலம் பண்ணும் பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவள் வேகிறதனால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுந்து புலம்பி என்ன செய்யல, தங்கள் பாவங்களுக்காக அழுந்து புலம்பவில்லை. ஏன் சிலர் கேட்பார்கள், தேவன் ஏன் அக்கினி கடலை வைக்க வேண்டும், நியாய தீர்ப்பு வைக்க வேண்டும், வாய்ப்பு கொடுக்குறதெல்லாம் திருந்திருப்பாங்களேன்னு சொல்லி. வாய்ப்பு எவ்வளவு கொடுக்குங்க? இந்த புத்தகத்திலே நம்ம எத்தனை தடவை பார்த்தாச்சு. இவ்வளவு நடந்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை, இவ்வளவு நடந்தும் தேவனை தூஷித்தார்கள். இப்பொழுதும் பாருங்கள், இவ்வளவு நடந்தும் இந்த நேரடியான அழிவில் மாட்டாமல் தூரத்திலிருந்து பார்த்தவங்க இந்த செய்தியை கேட்குறாங்க. தேவன் நிர்மூலம் பண்ணி விட்டார், தேவன் அழித்து விட்டார், இந்த நம்முடைய தலைமையகமே நிர்மூலமாகி போச்சு சொன்ன உடனே யார் செய்தா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் செய்தார். ஒன்றும் என்ன செய்யல இல்லை. ஏன்னா இவங்களுக்கு சுவிசேஷம் தெரியும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டிருப்பார்கள். 2 சாட்சிகளுடைய ஊழியங்கள் தெரியும், 1,44,000 யூதர்கள். இன்னும் இதெல்லாம் அறிந்த பிறகு தேவனுடைய நம்ம பார்த்தோம் இந்த நியாய தீர்ப்புகள், முத்திரை நியாய தீர்ப்பு, கால நியாய தீர்ப்பு, கோபால் கலச நியாய தீர்ப்பு, இந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் அறிந்த பிறகும் அடுத்து கர்த்தர் வரப்போகிறார். என்ன செய்யுங்க? எதற்காக அழுறாங்க? அவளுக்காக அழுது புலம்பி 10வது வசனம், அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் இவனுக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். எப்படி எழுதுறாங்க? ரொம்ப நேசித்தவர் இறந்து போனா எப்படி அழுவாங்களோ அப்படி அழுறாங்க. தேவன் நியாயம் தீர்த்தார் என்று சொல்லி என்ன செய்யல, அவர்கள் யோசிக்கல. அவர்களுக்கும் இதே கதி தான் வரப்போகுது. ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் இவனுக்கு ஆக்கினை வந்தது என்பார்கள். 11வது வசனம், பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் 12வது வசனம், சகலவித வாசனை கற்றைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும், விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளைக்கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் 13 லவங்கப்பட்டைகளையும் தூபவர்க்கங்களையும் ஸ்தலங்களையும் சாம்பிராணியும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் மெல்லிய மாவையும் கோதுமையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வாரில்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். எதற்காக அழுது புலம்புவார்கள்? முதலில் யார் அழுது புலம்புகிறா? பூமியின் அதிபதிகள், ராஜாக்கள். இப்ப 2வது யார் அழுறா? பூமியின் வர்த்தகர்கள். ஏன் அழுறாங்க? தேவன் அன்றைக்கு அவ்வளவு செய்து கொண்டிருந்தும் ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? சம்பாதிப்பதிலையும் பிழைப்பு நடத்துவதிலையும் எந்தெந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வ செருக்கு என்று சொல்லக்கூடியவைகளை வைத்து எக்கனாமி, எங்களுக்கு என்னதான், எங்களுடைய கடவுள் யார்? பணம் என்று இருக்கிறவர்கள். அவர்களுக்கு என்னதுதான்? எங்களுக்கு பணத்தை தவிர மேமோன், உலக சிநேகம், பணம், இவைகளை வைத்து என்ன செய்கிறார்கள்? வியாபாரம் பண்ணுகிறார்கள். மனிதனுடைய ஆத்துமாக்களையும் கொள்வார்களாதபடியால் ரோமர்களுக்கு அந்த இயேசுக்கு இந்த இது எழுதப்பட்ட காலகட்டத்தில் ரோம சாம்ராஜ்யத்தில் 3 பகுதியினர் அடிமைகள். அப்போது திரும்பவும் அந்த காலகட்டங்களிலே அன்றைக்கு அவர் பார்த்த தரிசனத்தின்படி எழுதியிருக்கிறார். தரிசனத்தை பார்க்கும் பொழுது இனி நடைபெறக்கூடியவைகளை முதல் நூற்றாண்டு எழுத்தாளருடைய பார்வையில் எழுதியிருக்கிறார். அன்றைக்கு இருந்தது என்னதுதான்? இதெல்லாம் தான் அன்றைக்குரிய வியாபாரம். இன்றைக்கு இருப்பது போல கிரிப்டோ கரன்சி என்று தேவன் காண்பித்தால் கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்,
அடுத்தது டாலர் அப்படி என்று காண்பித்தால் யோவானுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய அன்றைக்கு இருக்கக்கூடியவைகளை இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஒப்புமைப்படுத்துங்கள். இது அனைத்தும் என்ன செய்யும்? அழிந்து போகும். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இப்போது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுதுன்னு சொன்னால் என்னது, எல்லாம் பல நாடுகளே அது பாதிக்கிறது. பெட்ரோலுடைய விலை மாற்றம் பல காரியங்களை நிர்ணயிக்கிறது. சுயஸ் கால்வாயிலே ஒரு கப்பல் தட்டினபடினாலே பல கோடி பல நாடுகளுக்கு சேரும். இதே போல இப்போ எங்கே நடக்கிறது? அவர்களும் அழுது புலம்புவார்கள். ஏனென்றால் அந்திகிறிஸ்து என்ன செய்து விடுவான்? அவனை மையமாய் வைத்து தான் அனைத்தும் நடைபெறும்படி செய்து விடுவான். அது இன்றைக்கே சாத்தியம்தான். ஒன்றை மையமாய் வைத்து தான் உலகத்தினுடைய அனைத்து காரியங்களையும் இயங்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் எல்லா விதமான பண பரிவர்த்தனைகள், வியாபாரங்கள் அனைத்துமே அந்தி கிறிஸ்துவோடைய தலைமையகத்தோடு தொடர்புடையதாக தான் செய்யப்பட வேண்டும். அதற்கு மீறி ஒன்று நடக்க முடியாது. அப்போ இந்த பணத்தை, பொருளை, ஆடம்பரத்தை விசுவாசிக்கிறவர்கள், அதை விரும்புகிறவர்களுக்கு என்ன, தேவன் என்னவும் செய்துவிட்டு போகட்டும், எங்களுக்கு எங்களுடைய வியாபாரம் நடந்து எங்களுக்கு பணம் புகழ் கிடைச்சா போதும். அப்போ அவங்க எது கழுகுறாங்க? இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். 14 வசனம், உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பிரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, இனி அவைகளை காண்பதில்லை. நீ இச்சித்த பல வர்க்கங்கள், கொழுமையானவைகள், சம்பிரமானவைகள் உன்னை விட்டு நீங்கி போயின. இனிமேல் என்ன கிடையாது? உன்னுடைய வியாபாரம் கிடையாது. இன்றைக்கே சொல்லுகிறார்கள் டார்க் வேர்ல்டு என்று சொல்லுகிறார்கள், டார்க் வெப் என்று சொல்லுகிறார்கள், என்னென்னவோ பேசுகிறார்கள். அன்றைக்கு இப்படி அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனால் இனி என்ன கிடைக்காது? இதுவரைக்கும் உலகத்தில் எவ்வளவு நடந்தாலும் எங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்குது. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், உலகத்தில் என்ன நடந்தாலும் சிலருக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. இன்றைக்கு நம்ம இந்த கொரோனா காலகட்டத்திலும் பார்த்தோம், ரெமடிசிவிர் என்கிற மருந்து அதிக தேவை இருக்கும் பொழுது சிலர் பதுக்கினார்கள், அதை போலியாக இது பண்ணினார்கள், அதிலே சம்பாதிக்க முற்பட்டார்கள். உலகத்திலே அவ்வளோ பெரிய ஒரு மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள்? சிலர் மருத்துவத்தை எடுத்து வியாபாரம் பண்ணாங்க. அன்றைக்கும் அப்படிதான் நடக்கும். உலகத்தில் இவ்வளவு பெரிய அழிவு நடக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள்? சிலர் இதிலே என்ன வியாபாரம்? சிலர் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இது இன்னும் செய்ய முடியாதுன்னு. தேவன் அதிலே கடைசியில் என்ன செய்கிறார்கள்? அதையும் ஒரே நாளில் இவருடைய அத்தனை அஸ்திவாரங்களையும் அசைத்து விடுகிறார். 16 வசனம், ஐயையோ, சல்லாவும் ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களிலாலும் முத்துக்களில் சிங்காரிக்கப்பட்ட அந்த மகாநகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யம் அழிந்து போயிட்டு என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். மகாநகரம் இந்த என்ன நடந்தாலும் எங்க பட்டணத்துக்கு இதுக்கு ஒன்றும் நடக்காது என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரே நாளில் முடிந்தவுடனே துக்கிப்பார்கள். இந்த டைட்டானிக் கப்பல் அதனுடைய முதல் பிரயாணத்திலே அது இப்படி அழிந்து போனது, உடைந்து உள்ளே போய்விட்டது. அது அப்பொழுது என்ன சொன்னார்கள்? இது எதனால் சேதப்பட முடியாது என்று வீரமாய் பேசினார்கள். ஆனால் முதல் பயணத்திலே தோல்வியில் முடிந்தது. அந்த நேரத்திலும் எதற்காக தான் அழுகிறாங்க? இனிமேலாவது நாம் என்ன செய்வோம்? தேவன் நம்முடைய அஸ்திபாரத்தை கை வைத்து விட்டார், இனி அவரிடத்தில் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லலாமல், ஒரே நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யம் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். பணம் போச்சுது, அதுக்காக தான் அழுகிறாங்க. 3வது ஒரு கூட்டம், மாலுமிகள் யாவரும், கப்பல்கள் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்தில் நின்று அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைமேல் புழுதியை போட்டு கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்தில் கப்பல்களையும் அனைவரும் இவருடைய உச்சிதமான சம்பூர்ணத்தில் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாளிகையில் இவள் பாழாய் போனாள் என்று அழுது தூக்கி துவரமிடுவார்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த இங்கிருந்து தான் எல்லா விதமான பண்டமாற்று முறைகள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது, செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது.
இது போன உடனே செய்வார்கள். இனிமேல் என்ன செய்ய முடியாது, இங்கிருந்து இந்த பட்டணம் அழிந்த பிறகு இங்கிருந்து என்ன செய்ய முடியாது, இனி எங்கும் இவளுடைய கிரியைகள், தேவனுக்கு விரோதமாக இருக்கிற கிரியைகள், கர்வம், மேட்டுமை ஒன்றும் இனி எங்கும் செல்ல முடியாது. ஆகையினாலே என்ன செய்வார்கள், மாலுமிகள், கப்பல்கள், இதெல்லாமே எல்லாமே பிரயாணத்தை பற்றி பேசக்கூடியது, அனைத்தும் நிறுத்தப்படும். இனிமேல் என்ன செய்ய முடியாது, இருந்தால் தானே இனி கொண்டு போகிறதற்கு, இருந்தால் தானே இதை வைத்து பிழைப்பு நடத்துவதற்கு, இனிமேல் பிழைக்க முடியாது. அரசியல் ரீதியாய் பிழைப்பு பெற்று கொண்டிருந்தவர்களுக்கும் ஐயோ என்றாகிவிட்டது. வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தவர்கள், அதாவது இங்கு இருக்கிறார்கள் என்றால் அங்கே போகாமலே இதோடு ஒரு தொடர்பிலே இருந்து இங்கே இதை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு ஆகிவிட்டது. இதை 2 இடங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியவர்களுக்கும் இல்லாமல் ஆகிவிட்டது. அவங்க 19 வசனத்தில் பார்க்குறோம், தங்கள் மேல் புழுதிகளை போட்டுக்கொண்டு என்ன செய்யல, மனம் திரும்பல. இந்த செயல் நிறைய செய்திருக்கணும். தேவன் ஒன்றொன்றாக கை வைத்து கை வைத்து கை வைத்து இது கடைசி வரை தேவன் என்ன செய்கிறார், அவனுடைய தலைமையகத்தை விட்டு வைக்கிறார். தேவன் சில காரியங்களை நாம் நினைப்பது போல உடனே முதலாவதாக இதை அளித்திருக்கிறான். அவனுடைய ஆட்சி துவங்கும் போதே அவனுடைய தலைமையகத்தையும் அவனுடைய அஸ்திரத்தையும் அசைத்திருக்கிறான். ஆனால் தேவன் ஒரு பாடம் படித்து கொடுக்கிறார், உலகத்துக்கு ஒன்றை காண்பித்து கொடுக்கிறார். தேவன் சுற்றிலும் இருக்கிற வேறு அநேக காரியங்களே இந்த முத்திரை நியாய தீர்ப்புகள், எக்கால நியாய தீர்ப்புகள், கோபகலச நியாய தீர்ப்புகளிலே நாம் பார்க்கிறோம். பூமியில் இருக்கக்கூடியவர்கள், அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சார்ந்தவர்கள், இயற்கையின் மேலே என்னென்ன நியாய தீர்ப்பு வருகிறது என்று. கடைசியாக வந்து தேவன் இது ஒன்றாவது இருக்கிறது என்று சொல்லும் பொழுது தேவன் இதில் கை வைக்கிறார். அப்படி வைக்கும் பொழுதும் இவர்கள் மனம் திரும்பவில்லை, புழுதியை போட்டுக்கொண்டு மனம் திரும்பவில்லை. யோனா நினிவேக்கு அழிவின் செய்தியை பிரசங்கித்த பொழுது ராஜா முதல் சிறியவர் வரைக்கும் ரெட்டில் சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி மனம் திரும்பினார்கள். ஐயையோ, நம்முடைய மகா நகரமாகி நினிவே போய்விட்டால் என்ன செய்வதென்று அது போகாமல் இருக்க வேண்டும் என்று நிற்பதோடு இல்லாமல் தங்கள் பாவங்களுக்காக திருந்தினார்கள். இங்கே என்ன இல்லை, அப்படி நம்ம பார்க்க முடியல. இது ஒரு மரண ஓலம், துக்கித்து ஓலம் விடுவார்கள். 20வது வசனம். இப்போ இங்கே ஓலம் இடும் பொழுது இங்கே என்ன செய்யணும் என்று சொல்றார், பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொல்லுவான். இது இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த தூதன் சொல்றாரு, பரலோகமே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். எதுக்கு களி கூறணும்? உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே. இது ஏதோ கடைசி காலத்தில் ஒரு பட்டணத்தை மட்டும் தேவன் அளிப்பதாக, இல்லாவிட்டால் ஒரு தலைமையகத்தை, அவனுடைய ஆட்சி பீடத்தை தேவன் அளிப்பதாக மட்டும் நீங்கள் கருதி கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டாம். துவக்க முதற்கொண்டு சாத்தான் என்ன செய்திருக்கிறான், தனக்கென்று ராஜ்யங்கள் இருப்பதாகவும் சமஸ்தானங்கள் இருப்பதாகவும் காண்பித்து பாபிலோன் ராஜாவுக்கு பின்னணியிலே கிரியை செய்கிறான். பாபேல் ராஜா நிம்ரோதுக்கு பின்பதாக கிரியை செய்கிறான். எகிப்துக்கு ராஜ்யத்துக்கு பின்பதாக என்று கிரியை செய்கிறான். அசீரியாவுக்கு பின்பதாக. ஏசாயா 14, எசேக்கியேல் 28 இந்த பார்க்கும் பொழுது இந்த சாம்ராஜ்யங்களுக்கு பின்னணியிலே நின்று சாத்தான் கிரியை செய்கிறதை பற்றி பேசுகிறது. அங்கேனால்தான் ராஜ்யங்களை பற்றி பேசிவிட்டு சாத்தானுக்கு நேரடியாக வசனம் சொல்லப்படும். இப்படி ராஜ்யங்களுக்கு பின்னணியிலே நின்று கிரியை செய்து இப்பொழுது மகாபாபிலோன் என்கிற பேர்களோடு இப்போ கடைசியாக அவன் கிரியை செய்கிறான். தேவன் எல்லாவற்றையும் சேர்த்து அவனுடைய ராஜ்ய பாரத்திற்கு முடிவை கட்டுகிறான். இயேசுவிடம் சொல்லும் போதே சொல்லுவான், பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை வேலை கொடுக்கிறேன் என்று பெருமையாக சாத்தான் பேசுவான். அதற்கு இப்பொழுது முடிவு கட்டப்பட்டாகிவிட்டது. உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தார். உங்கள் நிமித்தம் என்று சொல்லும் பொழுது இவைகளெல்லாம் இந்த பழைய சாத்தான் பயன்படுத்தி இருக்கிற ராஜாக்களாயிருக்கட்டும், ராஜ்ய பீடங்களாயிருக்கட்டும், அனைத்தும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, பழைய ஏற்பாட்டிலே பார்த்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகி இஸ்ரவேலருக்கு விரோதமாகவே கிரியை செய்து வந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் ரோம சாம்ராஜ்யம்,
கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினது, கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினது. உபத்திரவ காலத்தில் என்ன செய்யும்? அந்தி கிறிஸ்துவனுடைய தலைமையகம், அவனுக்கு கீழ் கட்டளை பெறுகிற அந்த 10 ராஜாக்கள், அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய சேனை தலைவர்கள் அனைவரும், அடுத்து யார், மெர்ச்சன்ட் வியாபாரிகள், வர்த்தகர்கள், மாலுமிகள் அனைவரும் சேர்ந்து இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவதிலும் அவர்களை கொலை செய்வதற்கும் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. தேவன் என்ன செய்கிறார்? இது அனைத்தையும் நிர்மூலமாக்கினார். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று சொல். நம்ம அவர்கள் சொல்ற ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார்? சில காரியங்களே அவர் பழி வாங்குகிறார். இரத்த பலியை குறித்து பழி வாங்குகிறார். பரிசுத்தமுடைய இரத்தம் சிந்தப்பட்டதை குறித்து விசாரிக்கிறார். தேவன் நியாயம் தீர்த்தாரே. 21 வசனம். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எறிந்து, இப்படியே பாபிலோன் நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். 22 வசனம். சுரமண்டலக்காரரும் கீதவாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. மணவாளனும் மணமாட்டி உடையவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர்கள் பூமியில் பெரியவர்களாக இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. 24 வசனம். தீர்க்கதரிசியுடைய இரத்தம், பரிசுத்தவானுடைய இரத்தம், பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தம் அவரிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினார். ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறாரு. ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் தூக்கி எறிஞ்சா எப்படி அது அழிஞ்சு போகுமோ, அப்படியே பாபிலோன் நகரம் வேகமாய் தள்ளுன்னு இனிவு காணப்படாமல் போகும். ஒரு எந்திர கல்லை தூக்கி சமுத்திரத்துக்குள்ளே போட்டால் எந்திரக்கல் மிதக்கவா செய்யும்? எந்திரக்கல் அதோடு முடிந்தது. எந்திரக்கல் அது வரைக்கும் பெரிய எந்திரக்கல் வல்லமை உள்ளதுன்னு பேர் பெற்றது. அதை தூக்கி சமுத்திரத்தில் தூக்கி போட்டாச்சுன்னு சொன்னால் முடிந்தது. அது சமுத்திரத்தில் தூக்கி போடுவதற்குரிய பலசாலி வேண்டும். அதே போல் இந்த பட்டணம், இந்த ஆட்சி பீடம், சாம்ராஜ்யம் என்ன செய்யப்படும்? தேவனால் தூக்கி எறியப்படும் ஒரே மேற்பொழுது. மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். சுரமண்டலக்காரர், கீதவாத்தியக்காரர், இது யாருடைய சத்தமும் உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. தேவன் சடுதியாய் நியாயந்தீர்ப்பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 51 அதிகாரம் 61 முதல் 64 வரை வாசிக்கிறேன். எரேமியா சிறையாவை நோக்கி, நீ பாபிலோனுக்கு வந்த பின்பு இதை பார்த்து இந்த எல்லா வசனங்களையும் வாசித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தாவே, இந்த ஸ்தலத்திலே மனுஷனும் மிருகம் முதலாய் தங்கி தரிக்காதபடிக்கும் அது என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும்படிக்கும் அதை அழித்து போடுவேன் என்று தேவர் அதை குறித்து உரைத்தீர் என்பதை நீ சொல்லி, நீ இந்த புஸ்தகத்தை வாசித்து தீர்ந்தபோது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐப்ராத்து நதியில் எறிந்துவிட்டு, இப்படியே பாபிலோன் மூழ்கி போகும், நான் அதன் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டான், இழைத்து விடுவார் என்று சொல்வாயாக என்றான். எரேமியான் வசனங்கள் இவ்வளவோட முடிந்தது. எரேமியா சொன்னது போலவே எரேமியாட்டாண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஒரு புத்தகத்தை தீர்ந்த போது அதில் ஒரு கல்லை கட்டி ஐப்ராத் நதியில் இருந்துடு. இப்போ தூதன் என்ன செய்கிறாரு? ஒரு எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்திலே எறிந்து இது தள்ளுண்டு போகும் பொழுது என்ன நடைபெறும்? இதனுடைய காரியங்கள் முடிவுக்கு வரும். எவ்வளவு பலமாக, எவ்வளவு சிங்காரமாக இருந்தது, ஒரே நாளில் முடிந்தது. இப்போ 23, 24 சில குற்றச்சாட்டுகளை சொல்றார். உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாக இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே, உன்னுடைய வர்த்தகர்கள் எல்லாராலும் பெரியவர்களாக இருந்தார்களே. இங்கு பயங்கரமான வியாபாரம், பணம் புழக்கம். இங்கிருந்து தான் உலகம் அனைத்திற்கும் தேவனை எதிர்த்து பேசக்கூடிய அளவிலே நிமிர்ந்து நிற்பதற்குரிய வளம் எங்கிருந்து சிலருக்கு வருகிறது? இங்கிருந்து தான் வருகிறது. எங்களுக்கு இங்கு இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் தேவன் என்ன செய்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். முடிந்தது. உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசமானால், சார்சரி, அதாவது தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய அனைத்து வித பாவங்களையும்
இது குறிப்பிடுகிறது. சூனியம் ஆண்டவருடைய நாமத்திற்கு விரோதமாக அது எந்த வழிகளிலே வந்தாலும் அனைத்து பாவங்களையும், இது விக்கிரக ஆராதனை இருந்தாலும் சரி, வேறு எந்த பாவங்களில் வந்தாலும் சரி, எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே, இங்கிருந்து தான் அவன் கிரியை செய்து மோசம் போகத்தக்கதாக கர்த்தரை சேவிக்கக்கூடாது என்கிற நிலையிலே மாய்மாலமானவைகளையும் போலியானவைகளையும் அவன் செய்வான். தீர்க்கதரிசிகளுடைய இரத்தம், பரிசுத்தானுடைய இரத்தம், பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தம் இவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். அடுத்து என்னது? தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவானுடைய இரத்தம், பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தம் அவளிடத்தில் காணப்பட்டது. நீ என்ன செய்தாய்? பரிசுத்தவானுடைய இரத்தத்தை சிந்தினாய். நாம் ஏற்கனவே பார்த்தோம் வெளிப்படுத்தல் 13. ஒரு முத்திரையை தரித்துக் கொள்ள வேண்டும். அதை தரித்துக் கொள்ளாதவர்கள் விற்கவும் வாங்கவும் ஒன்றும் செய்ய முடியாது. அதை எடுக்காமல் இருக்கிறவர்கள் அவர்கள் இரத்த சாட்சிகளாக மறிக்க வேண்டி வரும். அதை அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்கிற ஆணை அந்த கிறிஸ்துவிடத்திலிருந்து வரும். அதற்கெல்லாவற்றிற்காகவும் தேவன் இதை பழி வாங்குகிறார். அப்போ 3 நிலைகளிலே மகாபாபிலோன் நியாயம் தீர்க்கப்படுகிறது. ஒன்று அரசியல் நிலையிலே, அது தேவனுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிறது. நான் தான் அரசன் என்று அது தேவன் நியாயம் தீர்க்கிறார். ஆன்மீக ரீதியிலே பார்க்கும் பொழுது தேவனுக்கு விரோதமான ஒரு ஆராதனை நிறுத்தி, அது என்ன சொல்லுகிறது? பூமியில் உள்ள வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய். அது இதற்கு முன் போன அதிகாரத்தில் அடிபட்டு விடுகிறது. பொருளாதார ரீதியாக எங்களுக்கு பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, உலகளாவிய வாணிபம் இருக்கிறது, அதுவும் முடிந்து விடுகிறது. இது அனைத்தும் கர்த்தருடைய 2ஆம் வருகை ஆடும்போது முடிஞ்சிடும். இது நடக்கும்போது ஆண்டவருடைய 2ஆம் வருகை நடக்கும். தேவன் திரும்ப வரும் அந்த இதெல்லாம் அந்த கடைசி நேரத்தில் தேவன் செய்யக்கூடியது. இது அனைத்தின் மீதும் தேவன் கை வைப்பார். இந்த 3 நிலைகளிலே இன்றைக்கு தேவனுக்கு விரோதமான செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இந்த 3 நிலைகளிலும் இன்றைக்கும் பாருங்கள், எங்களுக்கு அரசு பலம் இருக்கிறது, தேவன் தேவையில்லை. இல்லை, எங்களுக்கு ஆன்மீக பலம் இருக்கிறது, நாங்கள் ஒரு ஆன்மீகத்தை வச்சிருக்கிறோம், வேதாகமம் சொல்லுகிற தேவன் தேவையில்லை. 3வது, எங்களுக்கு பொருளாதார பலம் இருக்கிறது, வேதாகமம் சொல்லுகிற தேவன் தேவையில்லை. இந்த 3ஐயும் தேவன் ஒரே நேரத்தில் கை வைத்து இந்த 3ஐயும் தேவன் தீர்த்து எல்லாவற்றையும் தமதாக்கி கொள்ளப் போகிறார். இது கர்த்தருடைய 2ஆம் வருகையிலே நடைபெறும். இதிலிருந்து நமக்கு இது இப்போ நடைபெறக்கூடியது, 2ஆம் வருகை நடைபெறுகிற வேளையிலே நடைபெறக்கூடியது. இதிலிருந்து நமக்கான பாடங்களும் உண்டு. ஒரு கூட்டத்தார் என்ன நடந்தாலும் திருந்த மாட்டார்கள். சொல்லுவார்கள், திருடனாய் பார்த்து திருந்தினால் ஒழிய திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்லி. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் எல்லாரும் மனம் திரும்புவார்களா என்று கேட்டால் மனம் திரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது, அதில் போகிறவர்கள் அநேகர் என்று இயேசுவை சொல்லிவிட்டார். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்கிறது என்று அநேகர் கேட்டுக்கு போகிறார்கள். இன்றைக்கும் பாருங்கள், நாங்கள் பெரிய மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிறோம். இன்றைக்கும் அமெரிக்காவின் பல பட்டணங்களை பாருங்கள், மத்திய கிழக்கு நாடுகளில் பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும் பொழுது, சில இடங்களில் பார்க்கும் பொழுது குளியலறை கழிவறை கூட தங்கத்தில் செய்து வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பல நூற்றுக்கணக்கான மாடி கட்டிடங்களை செய்து வச்சிருக்கிறாங்க இன்றைக்கே. அப்போ அன்றைக்கு எவ்வளோ பெரிய சிங்காரமாக அது எழும்பி நிற்கும். எப்படி எழும்பி நின்றாலும் அது ஒன்றும் ஒன்றையும் காப்பாற்றாது, அது ஒன்றும் பிரயோஜனப்படுவதில்லை. தேவனுடைய விரலினாலே சடுதியாக இவைகள் நியாயம் தீர்க்கப்படும். தேவன் பாபிலோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பேரிலே பாபேல் கோபுரம் துவக்கி தேவனுக்கு விரோதமாக எப்பொழுதும் சாத்தான் ஒரு காரியத்தை அவன் ஒரு ராஜ்யபீடத்திற்கு பின்னணியில் என்று அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அதனுடைய பூரண வடிவம் இங்கு வரும். அதை தேவன் அரசியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, இதை தவிடு பொடியாக்கி விடுவார். இதை நம்பி இருந்தவர்கள் நிர்மூலமாகி போவார். இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இன்றைக்கு எழுத்தின்படியாக இவைகள் இனிமேல் நடைபெறக்கூடியதனால் இன்றும் அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்கள் உலகெங்கும் பல நிலைகளிலே நடைபெற்று வருகிறது. அந்த காரியங்களோடு நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோமா? அன்றைக்கு அந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் 4ஆம் வசனத்தில்.
அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் நேரிடும் வாதையில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம உலகத்தை விட்டு வெளியே போக முடியுமா? போக முடியாது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். அந்த 3 நிலைகளிலே இருக்கத்தான் செய்யும். அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனை முறைமை நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு கட்டளை நம் மீது இருக்கக்கூடாது. அதாவது அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அதை கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிறது. வரியை செலுத்த வேண்டுமோ வரியை செலுத்த வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒரே ஒரு காரியத்தில் தான் அவர்கள் சட்டத்தை மீறினால் எதற்கு தேவனை ஆராதிக்க கூடாது என்று சொல்லும் பொழுது அவர்கள் இல்லை, நாங்கள் தேவனை ஆராதிப்போம் என்று சொன்னார். அன்றைக்கு அது தடை செய்யப்படும். ஆகியனால அதை எதிர்க்க வேண்டியதாகிவிடும். அதே போல பொருளாதார ரீதியிலே அன்றைக்கு இருக்கிறவர்கள் ஐயோ என்று ஓலமிடுவார்கள். இன்றைக்கும் பார்க்கும் பொழுது ஒருத்தர் மரணம் வரும்போது ஏனென்றால் கொண்டு போவதில்லை. நான் நம்பியிருந்தேன், நான் சதா காலமும் ஆட்சி செய்யலாம், சதா காலமும் தலைவராக இருக்கலாம்னு நினச்சேன், திடீர்னு மரணம் வருது. நம்ம பார்க்குறோம், இவர் எல்லாரும் ஆட்டி படைத்தார், இவர் கொடுங்கோல் ஆட்சிக்காரராக பெரிய டிக்டேட்டராக இருந்தார், சடுதியில மரணம். அந்த மரணம் கடைசி நேரத்தில் வரும்போது என்ன செய்திருப்பாங்க? ஐயனை மறிக்க போகிறேன் அலெக்சாண்டர் புலம்பினார். இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள்? ஐயோ, நான் எனக்கு இவ்வளவு சொத்து சேர்த்தேன், பொருள் சேர்த்தேன், எல்லாம் போச்சு. இல்லை, நான் இந்த ஆன்மீக ரீதியாட்டு நான் இதெல்லாம் செய்தேன், இது செய்தேன், அது செய்தேன், நான் இதுக்கெல்லாம் கொடுத்தேன், அதுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தேன், அது என்னை காப்பாற்றல. நாம் இவைகளுக்குள் அகப்பட்டு விடக்கூடாது. இதனுடைய தாக்கம் நம் மீது இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டும். இவைகள் எல்லாம் நிர்மூலமாகி போகும். கர்த்தர் திரும்ப அனைவற்றையும் சீர்படுத்தி, அதுவும் திரும்ப 1000 ஆண்டு ஆளுகைக்கு பிறகு திரும்பவும் அனைத்தையும் அக்கினியால் சீர்படுத்தி புதிய பூமி உண்டாக போகிறார். ஆகையினாலே இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோமோ, உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தில் தான் இருக்க வேண்டும். ஆனால் இருந்தாலும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோம். இவைகள் நிற்காது. கர்த்தர் நிர்மூலமாக்க வேண்டும் என்று தீர்மானம் அவர் செய்வார். நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளிலே உண்மையாக இருக்க வேண்டும், தேசத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும். நாமும் ஒரு நாள் இந்த 20வது வசனத்துடைய நிறைவேறுதலை நம்ம அன்றைக்கு பார்ப்போம். தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, பரிசுத்தவான்களே, களி கூறுங்கள். கர்த்தருக்கு விரோதமாக இன்றைக்கு அநேக காரியங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு தலைமுறையிலும் செய்யப்பட்டன. இவைகள் அனைவற்றுக்கும் சேர்த்து தேவன் பழிவாங்கும் பொழுது நாமும் என்ன செய்வோம்? அன்றைக்கு சந்தோஷப்படுவோம். அடுத்த அதிகாரத்திலே ஆண்டவருடைய 2வது வருகை இது முடிஞ்சு, இது 2வது வருகை நடைபெறும். அதை நாம் பார்ப்போம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.